மறைந்த பின்னரும் மனைவிக்கு மரியாதை, கோவில் கட்டி கொண்டாடப் போகும் மதுரை முத்து. விஜய் டிவியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக பிரபலமான மதுரை முத்து மறைந்த மனைவி லோகா மற்றும் பெற்றோருக்கு சொந்த ஊரில் கோவில் கட்டி வருவதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். விஜய் தொலைக்காட்சி மூலம் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக அறிமுகமாகி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் பலரும். அவர்களில் ஒருவர்தான் மதுரை முத்து. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மதுரை தமிழில் யதார்த்தமான கவுண்டர்களை போட்டு இளம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான மதுரை முத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அசத்தப்போது யாரு, சண்டே காமெடி போன்ற பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார். ஒரு சில காமெடி நிகழ்வுகளிலும் நடுவராக இருந்து வருகிறார். குறிப்பாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு குக்காக வந்து பின்னர் நடுவராக மாறி தற்பொழுது கோமாளியாகவே மாற்றிவிட்டார். விஜய் டிவி இளம் காமெடியன்களான பாலா, புகழ் ஆகியோர் வயசு வித்தியாசமின்றி காமெடி செய்தாலும் அதனை சிரித்துக்கொண்டே கடந்து செல்வது இவருடைய தனி சிறப்பு என்றே கூறலாம். மதுரை முத்து லோகா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருந்தனர். குழந்தை குடும்பம் என மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையை அடியோடு திருப்பி போட்டதுதான் 2016ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு ஒரு விபத்தும் நடந்துள்ளது. மதுரை முத்துவின் சொந்த ஊரான அரசம்பட்டிக்கு சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருக்கும் போது இவருடைய மனைவி லோகா வந்த கார் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே லோகா உயிரிழந்தார். இதன் பின்னர் 2 வருடங்கள் கழித்து தன்னுடைய மனைவியின் தோழி நீத்து என்கின்ற பல் மருத்துவரை மதுரை முத்து 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். நீத்துவுக்கு 5 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. கடந்த ஆண்டு சென்னையில் புதிய வீடு ஒன்றை வாங்கி குடியேறிய மதுரை முத்து மனைவி, மகன் மற்றும் 2 மகள்களுடன் வசித்தும் வருகிறார். அது மட்டுமின்றி இதனைத் தொடர்ந்து தன்னுடைய முதல் மனைவி லோகாவின் நினைவாகவும் பெற்றோரை நினைவு கூறும் விதத்திலும் சொந்த ஊரான அரசப்பட்டியில் மதுரை முத்து பெற்றோர் மற்றும் மனைவிக்கு கோவில் ஒன்றையும் கட்ட திட்டமிட்டுள்ளனர். இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளார். மேலும் இதற்கான பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது என்றும் மறைந்த மனைவி லோகோவுக்கும் பெற்றோருக்கும் மதுரை முத்து கோவில் கட்டி வருவதை ரசிகர்கள் மனதார பாராட்டியும் வருகிறார்கள். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.